பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷருடைய கண்களும் திருப்தியா இருக்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாருங்களேன். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை அப்படின்னா, இந்த 24 மணி நேரமும் பாதாளமும் அந்த நரகமும் திறந்தே கிடக்கிறது. எவ்வளோ மில்லியன் ஆத்துமாக்கள் அதில் விழுந்தாலும், அதில் போனாலும், விபச்சாரத்தினால, பாவத்தினால, அக்கிரமத்தினால, எதிலெல்லாம் பாவத்தில் உட்பட்டு விழுந்து மறிக்கிறார்களோ எல்லாவற்றையும் விழுங்குகிறத்தக்கதாக அது போதும் என்று சொல்லாதபடிக்கு, பாதாளம் திருப்தி அடையாதபடிக்கு எல்லா ஆத்துமாக்களையும் உள்ளே சேர்த்துக்கொள்கிறது. அதே மாதிரி தான், அதே போல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாக இருக்கிறதில்லை. பாருங்க, இந்த உலகம் முழுவதும் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். 24 மணி நேரம் நம்மளும் சில காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு திருப்தியாக இருப்பதில்லை. இன்றைய தினத்தில் இருக்கிற வாலிபர்களாகட்டும், அநேகராகட்டும், பொதுவாகவே இன்றைய தினத்தில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ ரீல்ஸ் பார்த்தாலும், எவ்வளோ சீன்ஸ் பார்த்தாலும், எவ்வளோ மொபைலில் பார்த்தாலும் கண்ணு திருப்தி ஆடுதில்லை. எத்தனையோ பிள்ளைங்க 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ரீல்ஸை பார்க்குறத உண்டு. அப்போது திருப்தி ஆகாத அந்த கண்ணு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வேத வசனம் சொல்கிறது. மனுஷனுடைய கண்ணை ஒப்பிட்டு எங்கே போனால் பாதாளத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி அது அழிவை கொடுக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் கண்ணு திருப்தி அடையாத அந்த கண்ணுனால் பார்க்குற எல்லா பாவங்களும், எல்லா காரியங்களும் அது போய் தவறான காரியங்களும் முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால் 2 பேதுரு 2:14 வசனம் சொல்லுகிறது, விபச்சாரத்தினால ஓயாத அந்த கண்கள் எப்பொழுதும் எதையோ ஒன்றை காண்கிறது, தேவையற்ற காரியங்களை காண்கிறது. திருப்தி அடையாததுனால அது இன்னும் 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 பாவத்தில் ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று பேதுரு விதமாய் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கணும்? நான் திருப்தியா இருக்கிற வாழ்வு வேணும், திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியை போதும் என்ற மனது இருக்கணும். திருப்திகரமான ஒரு லைஃப் நம்ம வாழணும். போதும், இந்த வீடு போதும், இந்த சூழ்நிலை போதும், இந்த பணம் போதும், இந்த காரியம் போதும். நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம பார்க்குற எல்லாத்தையும் வாங்க தோணும், பார்க்குற எல்லாத்தையும் நம்ம போய் அடையணும்னு தோணும், பார்க்குற எல்லாமே இதுக்கு ஒன்றை காட்டிலும் ரொம்ப இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல தோணும். இல்லை, இது மோசமான ஒரு நிலையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் என்ன பார்த்தாலும், என்ன சீன்கள் பார்த்தாலும், எந்த காட்சிகளை பார்த்தாலும் திருப்தி அடையாது இருக்கிற அந்த கண்ணுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று. அப்போ கர்த்தர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்னா சும்மா இல்லை, நியாயம் தீர்க்கத்தக்கதாக கர்த்தருடைய கண்கள் உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், திருப்தியா இருக்கிற மனதை நமக்கு வேண்டும். ஆமென். எப்போ ஒரு விஷயத்துல திருப்தி அடையலையோ, ஐயோ இந்த வீடு நல்லா இல்லை, என் பிள்ளைங்க நல்லா இல்லை, என் குடும்பம் நல்லா இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் போய் நல்லா இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இல்லை இது போதாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரைனஸ் அது அந்த இடத்துல கொடுக்காதீங்க. ஜோமனிட்டு காலையில் கிளம்புனீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாய் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. திருப்தி அடைங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் திருப்தி அடைங்க. இந்த வீடு ஓகே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார், இது போதுமானது அப்படின்னு திருப்தி அடைங்க. ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு அது மூலமா ஒரு 10 ரூபாய் வந்தாலும் போதும்னு திருப்தி அடைங்க. நீங்கள் பார்க்குற பொருட்கள் எல்லாவற்றிலையும் ஓகே நமக்கு இது கொடுத்துருக்காங்க, கடவுள் நமக்கு இது கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு இது போதும் அப்படின்ற ஒரு நிலையில நீங்கள் திருப்தி அடைகிறவர்களாய் காண வேண்டும். உங்கள் கண்ணு பெரிய காரியத்தை பார்க்கிறது, பெரிய பெரிய காரியத்தை கண்டு இன்னும் திருப்தி அடையாமல் ஓடிக்கொண்டிருந்தா அது எங்கே போய் முடியும் என்றால் உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும். பெரிய காரியத்தில் போய் நீங்கள் விழுவீர்கள். பாதாளம் திறந்திருக்கிறது போல உங்களுடைய கண்கள், திருப்தி அடையாத கண்களும் பாவமான வழியில கொண்டு போய் உங்களை சேர்த்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால நீங்கள் உங்களை நீங்களே நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறதுபடி நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நாம் சரியான வழியில இருக்கிறோமா? இந்த நாட்கள்ல தேவாலயத்தில் இருக்கிற நாம தேவன் கொடுத்த காரியத்துல போதும் என்று இருக்கிறோமா? தேவன் கொடுத்த காரியத்துல திருப்தியா இருக்கிறோமா? குடும்பத்தை திருப்தியா இருக்கிறோமா? வேலையில திருப்தியா இருக்கிறோமா? அந்த திருப்தி நமக்கு தேவை. நம்ம திருப்தி அடையாம பாவ வழியில போய் பாதாளத்துல விழுவதை காட்டிலும் நாம எதை பார்க்கணுமோ அதை சரியா பார்க்கணும். எது பார்த்தது இது தேவையில்லை என்று எது தீர்மானிக்கிறோமோ அதை தேவையில்லை என்று தள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நிதானித்து செயல்பட வேண்டும். ஆமென். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை பாதாளம் வந்து விழுங்கிவிடும். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வாலிபர்களாகட்டும், குடும்பங்களாகட்டும், இந்த பிரசங்கத்தை இந்த காலை வேளையில யார்
கேட்டாலும் நாம் திருப்தி உள்ள பிள்ளைகளாய், காண்கிறதுல திருப்தி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே தவிர பாதாளத்துக்கும் அழிவுக்கும் போகிறவர்களாகி நாம் மாறக்கூடாது. அப்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் வீடுகளுக்குள்ளாக இந்த பிரசங்கத்தை அனுப்புகிறார். ஆமென். ஸோ ஆகையால் உணர்ந்து நீங்கள் உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து தேவையற்ற காரியங்களை விலக்கி உங்கள் கண்களை நீங்கள் சீர்தூக்கி உங்கள் கண்களை சீர்படுத்துங்க. தேவ சமூகத்தில் உங்கள் கண்களை ஒப்பு கொடுங்க. ஒரு காரியத்தில் பரிசுத்தத்தோடு வாழ முயற்சி பண்ணுங்க. ஆமென். ஸோ வேத வசனம் மத்தேயுல சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ கண்ணு ரொம்ப முக்கியம். அது திருப்தி அடையாமல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யாதபடி ஸோ திருப்தி அடையத்தக்கதாக உங்கள் சரீரங்களை உங்கள் கண் அவயங்களை நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளையாய், பக்தி உள்ள பிள்ளையாய் பரலோகத்தை நோக்கி பாருங்க. உங்கள் கண் பெரிய காரியத்தை காணும். பாருங்க, மரணத்தை சந்தித்த ஸ்தேவான் தன் மரண சந்தர்ப்பம் சூழ்நிலையில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது வானத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவை அவன் கண்டான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் கண்கள் எதை காண்கிறது? தேவனை காண்கிறதா, இல்லை விபச்சார ஸ்திரீகளையும் பாவமாய் செய்கிற பாவ கிரிகளை காண்கிறதா என்று நீங்களே டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் காத்துக்கொள்ளுங்க. திருப்தி அடையவில்லை என்றால் பாதாளத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய ஆவி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த பாதாளம் எப்படி திருப்தி அடையாமல் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கண்களும் அநேக காரியங்களை இச்சித்து பாவத்தின் காரியங்களை விழுந்து போகிறது. அப்படி இராதபடி ஸ்தேவானை போல பக்தியோடு வாழ்ந்து உம்மை காண்கிற கண்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தலும் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு வாழ கிருபத்தாங்க. தேவையற்ற பயங்களை விலக்கி காத்தலும். இம்மட்டும் காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.